நான் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு நிற்கிறேன். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றார், உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரை என்கிறார். நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி இருக்கிறது, ஆனால் நம்பிக்கை உள்ளவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பிக்கிறார். அந்த நம்பிக்கை என் ஆத்தாளப்பன்கள் எனக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்று இல்லை, காசு வாங்கிக்கிட்டு வாக்கு செலுத்தியவர்களை மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. உதயசூரியன் ரெட்டலைக்கு போட்டவர்களை எனக்கானவர்களாக மாற்றி விட முடியும் என்று நான் நம்பல. ஆனால் இன்னொரு தலைமுறை தயாராகி வருகிறது. அது ஒருபோதும் வாக்குக்கு காசு வாங்காது. வாக்குக்கு ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று தெய்வ திருமகன் நமது ஐயா முத்துராமலிங்கத்தவர் சொல்கிறார்கள். மதிப்புமிக்க நமது உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது உலகில் அவமானகரமானது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பிக்கிறார். அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் கற்றுக்கொண்டு வருகிறார்கள். பணத்திற்கு உரிமையை விற்பது அவமானகரமானது என்கிற உணர்ந்து வருகிறார்கள். அவன் காசு கொடுக்கவும் மாட்டான், வாங்கவும் மாட்டான். ஓட்டுக்கு தூய அரசியலை நேய்ச்சி வருவான். ஊழல் லஞ்சமற்று, பசி பஞ்சமற்று, கொலை கொள்ளையற்று, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை, பெண்ணிய அடிமைத்தனம், இது ஏதுமில்லாத ஒரு தூய தேசத்தை படைக்க எண்ணரும் தம்பி தங்கைகள் எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வருகிறார்கள். அவர்களை தயார் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த படை திரளும் போது எதிரி எவனும் இங்கே நிற்க முடியாது. எதிரா அதை நீ நல்லா கவனிச்சுக்க. அது விரைவில் நடக்கும். நான் பல முறை பதிவு செஞ்சிருக்கேன். பதருக்குள் நெல்மணியை தேட வந்தவன் அல்ல நான். நானே உழுது, நானே விதைச்சு, நானே நல்ல நெல்மணிகளை அறுவடை செய்ய வந்தவன். அது நடக்கும். நாங்க வெல்லலைன்னா வேற யார் வெல்லுவா? இந்த நிலத்துல வேற யாருக்கு அந்த உரிமை இருக்கு? யார் வெல்ல போறா? எங்கள் அளவுக்கு எங்கள் மொழியை, எங்கள் இனத்தை, எங்கள் மக்களை நேசிக்க முடியுமா? கல்வி இலவசம், அனைவருக்கும் இலவசம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடற்று சரியான சமமான தரமான கல்வி இலவசம். தூய குடிநீர் இலவசம். வீட்டு வாசல்ல குழாயை போட்டு தண்ணி வச்சிருவேன். தடையற்ற மின்சாரம், ஒரு அலகு, ஒரு யூனிட் மின்சாரம் 25 காசு கொடுப்பேன். நல்லா கேட்டுக்கணும். மருத்துவம் இலவசம். உலக தரத்திற்கு கல்வி, உலக தரத்திற்கு மருத்துவம். ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு இல்லாது எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் இலவசம். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசாங்க வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். அவர்கள் உங்கள் வீட்டின் பிள்ளை அல்ல, பெருமை மிக்க இந்த நாட்டின் பிள்ளைகள் என்று சட்டம். 3 மணி நேரம் தான் படிக்க விடுவேன் என் பிள்ளைய. 2ஆ பிரிச்சுக்கிருவேன். காலையிலேருந்து ஒரு 3 மணி நேரம் ஒரு பிள்ளை வீட்டுக்கு போயிட வேண்டியது, மதியம் 3 மணி நேரம் வீட்டுக்கு போக வேண்டியது. உனக்கு என்ன பிடிக்கும் அது படிப்பாம. எனக்கு படிக்கவே பிடிக்கல ஐயானாலும் அவனையும் வச்சு அவனுக்கும் படிப்பு இருக்கு. என்ன படிப்பு இருக்கு? என்னையா செய்யற? ஒண்ணுமே செய்ய எனக்கு பிடிக்க மாட்டேது. அவனுக்கு ஊர் சுத்தி பார்க்க பிடிக்குதாயா? பிடிக்குது. இந்தாயா போயிட்டு குற்றாலம், அப்படியே போயா தேனி, குமிளி, எங்கெங்கெல்லாம் அழகான இடங்கள் இருக்கோ, கொடைக்கானல், ஊட்டி எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வாயா. பார்த்துட்டியா? இப்படி வெளிநாட்டுல இருந்து சுற்றி பார்க்க வரான்ல, அவனுக்கு சுற்றி சுற்றி காட்டு. இந்த அவனுக்கு அரசாங்க வேலை, மாத சம்பளம். எப்படி வேலை போடுற மாதிரி. ஆடு மாடு வளர்க்கிறத அரசாங்க பண்ணினதுக்கு சிரிக்கிறான். விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றிடுவேங்கிற. ஏன்? பிளாஸ்டிக் அரிசி தின்னு செத்தரக்கூடாது என் மக்களுங்கிறதுக்காக. நானே விவசாயம் செய்கிறேன், அரசே விவசாயம் செய்து பல ஆயிரக்கணக்கான நிலங்களை என் மக்களிடமிருந்து குத்தகைக்கு எடுத்து அதில் அரசாங்கமே விவசாயம் செய்து வேலை செய்கிற அத்தனை பேரும் அரசாங்க பணியாளர்கள், கவர்மெண்ட் எம்ப்ளாய். உலகத்திற்கு சோறை ஏற்றுமதி செய்கிற உயரத்திற்கு என் தமிழர் நாட்டை கொண்டு வந்து நிறுத்துவேன். உலகத்துக்கு சோறு விடுவான். சோழ நாடு சோறு உடைத்தனால தமிழ்நாடு தரணிக்க சோறு போட்டது என்ற நாளையே கொண்டாந்து நிறுத்துவேன். ஏன்? பாரத போர் நடந்து கொண்டிருக்கும் போது, பாரத போர்ல காயம்பட்டவனுக்கு வண்டி வண்டியா சோறு வண்டி போட்டவன் நமது பாட்டன் பெருஞ்சோற்றுதையின் இளைஞரலாளன்.
அது மாதிரி உலகத்துக்கு சோறு போட்டான் தமிழனுங்கிற அந்த பேரை கொண்டாந்து நிறுத்திடுவேன். நானே தக்காளி விளைவிப்பேன், நானே வெண்டைக்காய் விளைவிப்பேன், நானே கத்திரிக்காய் விளைவிப்பேன், குதிராவளி கம்பு விறகு. ரேஷன் கடையை மூடிடுவான், ஒரு 6 மாசத்துல மூடிடுவான். நான் வந்து ரேஷன் கடைன்னு திறக்க மாட்டேன், குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி அப்படி திறந்தே பிள்ளைகளுக்கு நானே விற்பேன். வெள்ளை சக்கரையை தூக்கி கீழே போட்டுருவேன். இல்லை நான் வெள்ளை சக்கரை சாப்பிட்டு பழகிட்டேன்னா சாப்பிட்டுக்க, சாகிறதுக்கு முன்னாடி 2 வரி கட்டிட்டு போ. சாகிறா ரெட்டிப்பு வரி. வேற என்ன கொடுப்பேன்? கருப்பட்டி கொடுப்பேன். கருப்பட்டி எங்கேருந்து கொடுப்பேன்? நானே இறக்கி காய்ச்சுவேன். பதநீரை இறக்கி கொடுக்கறது வேலை, காய்ச்சறது வேலை, அரசாங்க வேலை. அமெரிக்காவில் 2 வட்டு 1000 ரூபா. இது 2 வட்டு கருப்பட்டி இருக்குல்ல 1000 ரூபாய்க்கு விற்குது. நாம பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கோம். பழைய நீச்ச தண்ணி 1000 ரூபாய் 1 லிட்டர் அமெரிக்கால. உலகம் கூட சோத்துக்கு செத்துக்கிட்டு இருக்கான். வெனிசுலால ஒண்ணு இல்ல, ஒரு பறவை இல்ல, மாடு இல்ல, குரங்கு இல்ல, பூனை இல்ல, தின்ட்டான் பசி. சோமாலியால மனிதன் தின்னுகிட்டு இருக்கான். மண்டை கறி தலை காலை சுட்டு தின்னுகிட்டு இருக்கான். இன்னும் 10 ஆண்டுகள்ல நீனும் அதே நிலைக்கு வந்துடுவ. அதுக்கு முன்னாடி எனக்கு ஓட்ட போட்டு முதலமைச்சர் ஆக்கிரு, இல்லைன்னா செத்துருவேன். செத்து போயிடுவேன். அப்புறம் இங்க வர காப்பாத்துறதுக்கு கத்துறதுக்கு நானும் இருக்க மாட்டேன், காப்பாத்துறதுக்கு எவனும் இருக்க மாட்டான். அணுல 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 ஐயா மோடிக்கு ஒரு விமானம் வாங்கி கொடுத்துருக்காங்க. சரக்குன்னா உட்காந்துக்கிறது. அங்க போய் உட்காந்துட்டு ரஷ்யால 5-6 யூனிட்டுகள் அணு உலையை கூடங்குளம் கிடைச்சது. ஒரு கிணப்பை மக்கள் நாங்க எங்க மண்டையிலே கட்டிட்டு இருக்கான். சென்னையில சென்னை சில்க்குன்னு ஒரு துணி கடை அறிஞ்சு போச்சுங்க. அதை அணைக்கிறதுக்கு 15 நாளா பாடிட்டு இருக்கான். ஒரு துணி கடை அறிஞ்சதுக்கு இந்த அணுவலை வெடிச்சா கேட்க பார்க்க எவனும் இருக்க மாட்டான். கத்தி கத்தி இந்த ஈரக்குள்ள வலிக்குது. என் வயிற்றுச்சலே உங்களை வாழ விடாது சொல்லிட்டேன் நான். ரொம்ப போட்டு எத்தனை காலத்துக்கு தான் கத்துறது, எம்பிட்டு கத்துறது. எங்க ஐயா சகாயம் சொல்றாரு, பேசுறதுக்கு பேச்சு இல்லாம பேசிட்டியே, பேச்சின் உச்சம் தொட்டுட்டியேங்கிறார். இதுக்கு மேல எவனுமே பேச முடியாத பேசிட்டியே, இனி பேச என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. செய்யறதுக்கு இருக்கு என்ன? எங்க தலைவன் சொன்ன மாதிரி செய், இல்லைன்னா செத்து மடியலாம், செய் இல்லைன்னா சாகடி. வேற என்ன பண்ண முடியும்? வேற என்ன பண்ண முடியும்? எவ்வளவுதான் சொல்றது?